வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திடீர் மழையால் நீரில் மூழ்கிய 200 ஏக்கர் பருத்தி. விவசாயிகள் கவலை. நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் திடீர் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் வடிகால்கள் தூர்வாரப்படாததால் பருத்தி வயல்களில் மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் பருத்தி பயிர் கோடை காலங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு காரைக்கால் மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பகக்கரத்தூர் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போது பருத்தி பயிர்கள் நன்கு வளர்ந்து காய் வைத்து பருத்தி வெடிக்கும் பருவத்திற்கு வந்த நிலையில் திடீரென கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் பருத்தி வயல்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதாகவும், தண்ணீர் வடிவதற்கு ஏதுவாக வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் வயல்களில் தேங்கிய மழை நீர் வடிவதற்கான சூழல் இல்லை எனவும், மழையின் காரணமாக வெடித்த பருத்தி காய்கள் வீணாகி விட்டதாகவும், சிறிய காய்கள் கொட்டிவிட்டதாகவும், செடிகள் வாடி காணப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மேலும் 3 நாட்களுக்கு மழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கும் நிலையில் இந்த மழைக்கு தாக்குப்பிடிக்காத பருத்தி செடிகள் மேலும் மழை பெய்தால் முற்றிலும் அழிந்துவிடும் சூழல் ஏற்படும் என்பதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீடு தொகையினை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பருத்தி பணப்பயிர் சொல்லி விவசாயத்தில் சொல்லியிருக்கிறாங்களே தவிர இந்த பணப்பயிர்ங்கிறது இந்த வருஷம் பல வகையாக பாதிக்கப்பட்டு ஒரு செடிக்கு ஒரு 40-50 காய் இருந்தாலும் ஒரு நார்மலாக ஒரு இது இருக்கும். போன வருஷம் சுத்தமாக ரேட்டும் கிடையாது. இந்த வருஷம் பருத்தியில் கீழே இருந்து ஒரு 5 காய் 6 காய் தான் இருக்குது. பாக்கி எல்லாமே கருவி கீழே விழுந்துட்டு மழையிலெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ செடியே என்ன இப்போ மழுகிற நிலைக்கு ஆகுது. தண்ணி ஆனால் இந்த ஒரு வாரத்துக்கு இந்த தண்ணி நிற்கும். 3 நாளைக்கு இருந்தால் கூட 4ஆம் நாள் தண்ணி வடிஞ்சிடணும். வடிஞ்சாதான் அந்த மண் ஈரப்பதம் குறைஞ்சாதான் செடி கிளம்புறது வாய்ப்பு. இப்போ அது அந்த மாதிரி இருக்க என்ன செய்யுது, கீழே இருக்கிற சப்பங்கிறது அந்த காயா இருக்கிறது கூட அழுகி போய் புழுவா போய் இடம் போயிடும். சுத்தமாக இருக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குது. விவசாய இலாக்காவுக்கு அறிமுகப்படுத்துறது என்னன்னா, எங்களுக்கு நிவாரணமோ இதை பார்வையிட்டு அவங்க கலெக்டர் வரைக்கும் கொடுக்கணும். கொடுத்து மனு கொடுத்தா வந்தால் தான் இங்கே விவசாயிகள் பாதிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பருத்தி தொடர்ந்து வெப்பசலனம் காரணமா 10 நாளா தொடர்ந்து விட்டு மழை பெஞ்சதன் காரணமா அனைத்து சப்பைகளும் கொட்டி இருக்குது. அதே சமயம் இப்ப கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்ச நைட்ல இருந்து ஆரம்பிச்சதுல ஊர் ஃபுல்லா பருத்தி எல்லாம் முழுகி வரப்பு வழிஞ்சு ஓடுற அளவுக்கு வாய்க்காலும் சரியாக வெட்டாத காரணத்தினால வழிஞ்சு ஓடாத இருக்கு. இன்னும் 3 நாளைக்கு தொடர்ந்து மழை பெய்யுங்கிற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 20 தேதி வரைக்கும் கடுமையான மழை வர வாய்ப்பு இருக்கு. மேலடுக்கு சுழற்சி நமக்கு இலங்கை பக்கம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற 10 காய் கூட வெடிச்சும் எடுக்க முடியாத சூழ்நிலை பாதி பேருக்கு செடியை மண் அணைக்கல, கோரையா இருக்குது, அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. அதனால இந்த நட அதுக்கான நிவாரணமும் இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணி தருமாறு தாழ்மையோட கோரிக்கையை வைக்கிறோம். புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்துள்ளார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் கோவில் சொத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என எம்எல்ஏ நேரு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது, புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2400 சதுர அடி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ளது. இந்த இடத்தை முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினர் அபகரித்து இங்குள்ள 10ற்கும் மேற்பட்ட கடைகளில் வாடகைகளை அரசியல்வாதி பின்புலத்தோடு வசூலித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை கொடுத்து முன்னாள் அறங்காவலர் குடும்பத்தினருக்கு சொந்தம் என நீதிமன்றத்தில் உத்தரவை பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், அபகரிப்பாளர்களிடமிருந்து உடனடியாக கோவில் இடத்தை மீட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்.
இந்த நிலையில் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்த புகார் அடிப்படையில் புகாரை விசாரித்த அறநிலையத்துறை செயலர் உடனடியாக அபகரிப்பாளர்களிடம் இருந்து கோவில் இடத்தை மீட்டு கோவிலுக்கு வருமானம் வர வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இது சம்பந்தமான அறிக்கையை 15 தினங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறநிலையத்துறை கமிஷனருக்கு உத்தரவிட்டிருந்ததாக குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு, உத்தரவு அறிக்கை கிடைத்ததும் இந்து அறநிலையத்துறை கமிஷனர் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அபகரிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் விடுமுறையில் சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே அபகரிப்பாளர்களுக்கு சாதகமாக செயல்படும் ஆணையர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கோவில் இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பத்திரப்பதிவு துறையிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு பொறுப்பேற்றது முதல் அனைத்து துறையிலும் லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடுகிறது. அரசு துறைகளில் எந்த பணிகளாக இருந்தாலும் மக்கள் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற நிலை உள்ளது. இதனால் அப்பாவி ஏழை பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரி அரசின் பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் கோர தாண்டவம் ஆடுகிறது. எந்த பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டும் என்றாலும் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலை நடக்கிறது. வில்லியனூர், பாகூர், திருக்கனூர் போன்ற கிராமப்புறங்களில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் எந்த பத்திரத்தையும் உடனடியாக பதிவு செய்வதே இல்லை. சார் பதிவாளர்கள் பற்றாக்குறை என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்தி லஞ்சம் ஊழலுக்கு வித்திடுகின்றனர். குறைந்தபட்சம் 5,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால்தான் எந்த பத்திரமும் பதிவு செய்யப்படுகிறது. இதனால் கிராமப்புறங்களில் வீடு, மனை வாங்க பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி லஞ்ச ஒழிப்புத்துறை பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டும் காணாமலும் உள்ளது. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் அதிகாரிகள் பெறும் லஞ்சம் ஆளும் கட்சி தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் வரை செல்கிறது. புதுச்சேரியில் மனை, வீடு வாங்க விரும்புவோர் பத்திரப்பதிவு துறையின் அடாவடியால் எந்த சொத்தையும் வாங்குவதற்கு முன் வருவதில்லை. இதுகுறித்து மேதகு துணைநிலை ஆளுநர் தலையிட்டு பத்திரப்பதிவு துறையில் நடைபெறும் லஞ்சம், ஊழலை தடுத்து நிறுத்த வேண்டும். அனைத்து கிராமப்புற பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் சார் பதிவாளர் பணியில் இருக்க உத்தரவிட வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரிக்குடியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நரசிம்மர் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார். புதுச்சேரி அருகே சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் சுவாமி திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் 2024ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். இதன் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளினார். அவருக்கு கோவில் பட்டாச்சாரியர்கள் சிறப்பு பூஜை செய்து பின்பு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் தொடங்கியதிலிருந்தே வெயில் சுட்டெரித்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரி நகர பகுதியான கடற்கரை சாலை, உப்பளம், முத்தையால்பேட்டை, முதலியார்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் மற்றும் கிராம பகுதிகளான வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், கன்னியகோவில், காலாப்பட்டு, மதுக்கடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் கோடை விடுமுறைக்கு புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
மேலும் மழையின் காரணமாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் குடைபிடித்தபடி சென்றனர். இதனிடையே லேசான கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கு போலீசார் தடை விதித்து கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளையும் வெளியேற்றினர். தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்கள் டெங்கு விழிப்புணர்வு பேரணி சென்றனர். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே 16ஆம் தேதி தேசிய டெங்கு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் டயர், பிளாஸ்டிக் கப், தேங்காய் ஓடு போன்றவற்றில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும், டெங்குவிற்கு தனி மருந்து இல்லை, கொசு ஒழிப்பே சிறந்தது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட பதாகைகளை கையில் ஏந்தியும் ஆட்டோவில் ஒலிபெருக்கி பொருத்தி டெங்கு குறித்த விழிப்புணர்வு செய்தவாறு 100க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி சாலையில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். புதுச்சேரியில் காலை முதல் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் கடற்கரையில் தடையை மீறி குளித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் விட்டு மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி கடல் வழக்கத்திற்கு மாறாக சற்று சீற்றமாக காணப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி கடற்கரையில் தடையை மீறி குளித்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை கடற்கரையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அப்புறப்படுத்தினர். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு புதுச்சேரியில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் கட்டுமர மீன்பிடி படகுகளை பாதுகாப்புடன் மீன்பிடிக்குமாறும் புதுச்சேரி மீன்வளத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 40 வருடம் பழமையான மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. அதனை தீயணைப்பு துறையினர் அப்புறப்படுத்தினர். நள்ளிரவு முதல் புதுச்சேரியில் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மரங்கள் நடப்பட்ட இடங்களில் மண் ஈரப்பதமாக காணப்பட்டது. இந்த நிலையில் நகரின் மைய பகுதியான நீடராஜப்பர் வீதியில் உள்ள 40 வருட பழமை வாய்ந்த மரம் ஒன்று ஈரப்பதம் காரணமாக இன்று காலை வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அரவை கருவிகள் மூலம் சாலையில் விழுந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து வெட்டிய மரத்தை வனத்துறையினர் வனத்துறைக்கு எடுத்து சென்றனர். மேலும் மரம் விழுந்தது காலை நேரம் என்பதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திடீர் மழையால் நீரில் மூழ்கிய 200 ஏக்கர் பருத்தி, விவசாயிகள் கவலை, நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரியில் திடீர் மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.